ஆதியாகமம் அதிகாரம் 40 வசனம் 1. அந்த நடபடிக்கைக்குப் பின் எகிப்து ராஜாவுக்கு பானபத்திரக்காரனும் சுயம்பு எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். வசனம் 2. பார்வோன் தன் பானபத்திரக்காரனின் தலைவனும் சுயம்புகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு. வசனம் 3. அவர்கள் யோசேப்பை வைக்கப்பட்டு இருந்த இடமும் தலையெறிகளின் அதிபதிகளின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ண வைத்தான். வசனம் 4. தலைவர்களின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வாசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேகம் நாள் காவலிலே இருந்தார்கள். வசனம் 5. எகிப்து ராஜாவுக்கும் பானபத்திரக்காரனுக்கும் சுயபாகியமாகிய இவ்விரண்டு பேரும் சிறைச்சாலைகளிலே இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். வசனம் 6. காலமே யோசேப்பு அவர்களிடத்திலே போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கியிருந்தார்கள். வசனம் 7. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டிலே தன்னுடனே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் மற்றும் துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். வசனம் 8. அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்கிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறதால் தேவனுக்குரியது அல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். வசனம் 9. அப்பொழுது பானபத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்தில் ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். வசனம் 10. அதற்கு திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதாயிருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாயிருந்தது. வசனம் 11. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளிலே பார்வோனுடைய பாத்திரத்திலே பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று நான் சொப்பனத்தை சொன்னேன். வசனம் 12. அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளும். வசனம் 13. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பணம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். வசனம் 14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும், அன்றி நீ பலம் அடைந்து இருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேலே தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து அந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். வசனம் 15. நான் எபிரோனுடைய தேசத்தில் இருந்த களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கப்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னேன். வசனம் 16. அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயபாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தின் 3 வெள்ளை கூடைகளில் என் தலையில் மேலே இருக்க கண்டேன். வசனம் 17. மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்டிருந்த சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையில் மேலே கூடையிலே இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்து சென்றன. வசனம் 16. அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளுக்கு 3 நாளும் இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். வசனம் 20. 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜன்ம நாளாயிருந்தது. அவன் தன் ஊழியக்காரர்கள் எல்லோருக்கும் விருந்து பண்ணி பானபத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்புடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி. வசனம் 21. பானபத்திரக்காரனின் தலைவனை பணம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான்.
அத்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். வசனம் 22. சுயம்பாகியலின் தலைவனையே தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. வசனம் 23. ஆனாலும் பானபத்திரக்காரரின் தலையன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான்.